லண்டன் ஹீலிங்கில் உள்ள மதுபான கடையொன்றில் சட்டவிரோத பணியாளர் ஒருவரை வேலைக்கு அமர்த்திய போதிலும் அந்த கடையின் உரிமம் ரத்து செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. சவுத் ஹோல் டட்லி வீதி இலக்கம் 13இல் அமைந்துள்ள ரிவர் சிட்டி சூப்பர் ஸ்டோர் என்ற கடையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த கடையில் பணியாற்றிய ஒரு நபர் தனது விசா காலம் முடிந்து 10 மாதங்கள் கடந்த நிலையிலும் சட்டவிரோதமாக வேலை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 2025 நவம்பர் மாதம் குடிவரவு அதிகாரிகளால் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது அதே நபர் மீண்டும் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட அந்த நபர் தான் வாரத்திற்கு 20 மணித்தியாலங்கள் அலமாரிகளில் பொருட்களை அடுக்குவதற்கும் டில்லில் வேலை செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டதை ஒப்புக்கொண்டார். பல்கலைக்கழக படிப்பை தொடராத காரணத்தால் ஜூலை மாதம் 2024 அவரது மாணவர் விசா காலாவதியாகியிருந்தது. சோதனையின் போது கடையின் உரிமையாளரான திருமதி அக்ரிட்டா பாட்டியாவின் கணவர் குல்வந்த் சிங் பாட்டியா அதிகாரிகளிடம் தொலைபேசியில் மிகவும் கோபமாக கத்தியதாக கூறப்படுகின்றது. எனினும் பாட்டியாவின் மகள் குழுவிடம் கூறுகையில் அந்த பணியாளர் போலியான ஆவணங்களை காட்டி தங்களை ஏமாற்றிவிட்டதாக தெரிவித்தார். எனினும் முறையான குடிவரவு சரிபார்ப்புகளை செய்ய தவறியது ஒரு பெரிய தவறு என்று அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் அந்த பணியாளர் முன்னதாகவே அங்கு வேலை செய்தவர் என்றும் அவர் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதால் வேலையை விட்டு நீக்கப்பட்டார் என்றும் கூறியுள்ளார். ஆனால் இந்தியாவில் உள்ள அவரது தந்தை விடுத்த உருக்கமான வேண்டுகோளுக்கு இணங்கி மீண்டும் அவரை வேலைக்கு அமர்த்தியதாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். ஈலிங் கவுன்சில் அதிகாரிகள் இந்த கடையின் மதுபான விற்பனை உரிமத்தை முழுமையாக ரத்து செய்யுமாறு கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் கவுன்சிலர்கள் அதற்கு உடன்படவில்லை. அதற்கு பதிலாக 3 புதிய கடுமையான நிபந்தனைகளின் கீழ் கடை இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டலின்படி பணியாளர்களின் வேலை செய்யும் உரிமையை சரிபார்க்கும் எழுத்துப்பூர்வ நடைமுறையை பேண வேண்டும். ஒவ்வொரு பணியாளரின் வேலை உரிமை குறித்த ஆவணங்களும் கடையின் வளாகத்திலேயே வைத்திருக்கப்பட வேண்டும். மதுபானம் விற்பனை செய்யப்படும் அனைத்து நேரங்களிலும் உரிமம் பெற்ற மேற்பார்வையாளர் அல்லது உரிமையாளர் கட்டாயம் கடையில் இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வணிகத்திற்கு 40,000 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்படுமா என்பது குறித்து குடிவரவு திணைக்களம் இன்னும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது.